எப்பவுமே வந்து யார பார்த்து பேசினாலும் முதல் தடவை பார்த்து பேசுற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லுவார். உங்க பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், உங்க வீட்டுல இருக்கவங்களாக இருக்கட்டும், தினம் பழகி பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருந்தா கூட எப்ப போன்ல பேசுறீங்களோ நேர்ல பேசுறீங்களோ முதல் முதலாக பேசுற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் முதல் முதலாக பார்த்து நம்ம பேசணும் அப்படின்னா, முதல் தடவை நம்ம வந்து யார மீட் பண்ணி பேசினாலும் அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. அவங்கள வந்து, ஓஹோ நீங்க இப்படி இருக்கீங்களா, என்ன பண்றீங்க, அவங்கள பத்தி நம்ம ரொம்ப வந்து ஒரு கியூரியஸா நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க நம்ம விரும்புவோம். அந்த தெரிஞ்சுக்க விரும்புதல்ல வந்து நம்ம அவங்க கிட்ட நிறைய பாசிட்டிவிட்டியை பார்ப்போம். இவங்க கிட்ட இந்த மாதிரி இருக்கே, இந்த நல்ல குணம் இருக்கே அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போமே தவிர்த்து ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு விட்டு போயிடும். நான் ஒருத்தர் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம அவங்க கிட்ட பேசுறதுக்கும் பண்ணாம பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த திக்நாத்தான் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புக்ல வந்து நீங்க படிச்சு பார்க்கும்போது, சின்ன புக்கு தான், ஆனா அந்த புக்கை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள நல்லாவே தெரியும் எப்படி நாம வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, மற்றவங்களோடையும் நாம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம வந்து எடுத்துட்டு போறோம். அதாவது மற்ற உயிரினங்களுக்கும் எடுத்துட்டு போறோம், மற்ற சுற்றுச்சூழல்களுக்கும் நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். அந்த மாதிரி ஏன்னா நம்மளோட அவங்களும் சேர்ந்து இருக்காங்க, அவங்களும் நம்மளும் ஒன்றாக இந்த உலகத்தை, அதாவது இந்த பூமியை நம்ம வந்து ஷேர் பண்றோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த உலகம் முழுவதும் எனக்கு தான் சொல்றது நடை போய் அதை வந்து நாம எப்படி எடுத்துக்கிறோம்னு கேட்டா, நம்மளோட அவங்களும் சேர்ந்து இருக்காங்க, சேர்ந்து இருக்கும்போதுதான் வந்து நம்ம இந்த உலகம் அழகாக இருக்கு. பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6, 7ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம்.